ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வீட்டிலே எப்படி ஈஸியாக லேயர்ட் பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டாக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன் நான். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் சுகரு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உப்பை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பூன் சுகரையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற ஒரு முட்டையை சேர்த்துடலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு மெயினாக நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு பிசைகிறோமோ டைம் கொடுத்து நம்ம பிசையும் போது தான் நமக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெயும் சேர்க்க போகிறோம். அப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த பரோட்டாவை எப்படி வீசாமலே நம்ம பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுக்கலாம். இது ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்ம இதை ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. இந்த மாவை பிசைகிறது நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நம்ம முன்னாடியே நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை லேட்டாக பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு டேபிளில் வச்சு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நம்ம இதை நல்லா பிசையணும். இந்த மாதிரி ஒரு டேபிளில் நீங்கள் கொஞ்சமாக மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. நல்லா க்ளீன் பண்ணி இந்த டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பவுட்ரு போட்டு, மைதா பவுட்ரு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை அதில் வச்சு நம்ம நல்லா பிசைய போகிறோம். அந்த ஸ்டிக்கியாக இருக்கிற மாவு வந்து உங்களுக்கு பிசைய நல்லா சாஃப்டாக நல்லா மோல்டாகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா இழுத்து நம்ம பிசையணும். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே. வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது, மொட்டுக்கள் சத்தம் போட்டால் வண்டுக்கு கேட்காது, ஆடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே அல்லிப்பூ மூடாது, ஆசை துடிக்கின்றதே. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். இப்போது இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை
பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறோம். 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை பரத்தி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி இதை மூடி வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 6 ஹவர்ஸ் கிட்ட இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை மெதுவாக சின்ன சின்ன பால்ஸாக ஆக்கி நம்ம இதை பரத்தி எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பால்ஸாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் பால்ஸாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பால்ஸாக எடுத்து நம்ம கையாலேயே இதை திரட்ட போகிறோம். மெதுவாக ஃபஸ்ட்டு நம்ம கையால் கொஞ்சம் இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோலரை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மெலிசாக இதை பரத்தி எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை நல்லா மெலிசாக பரத்தி எடுக்கலாம். இதுக்கு ஷேப்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் இந்த ரோலரை வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மைதா வந்து நல்லா லேயர்டாக கிடைக்கணுன்னா உங்களுக்கு மெலிசாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீசாமல் தான் பரோட்டா செய்ய போகிறோம். அதனால் நம்மளுக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த மாவில் இந்த மாதிரி லைன்ஸாக போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போடும்போது நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக லேயர் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ ஈஸியாக நமக்கு அதை எடுக்க வரும். மாவை லேஸாக பண்ணது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கலாம். நீங்கள் நல்லா எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லைன்ஸ் போட்டது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுன்னா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை எப்படி ரவுண்டாக நம்ம சுற்றி எடுத்து வச்சிடலாம். அடிபாகத்தை அடியில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போது எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இதையும் ரோல் பண்ணி வைக்கும்போது நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்ம சுடுறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக கையாலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கையோட பாம்லேயே வச்சு நம்ம நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கத்தியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம லேயர்ஸ் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கையாலேயே இந்த மாதிரி உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இது ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணி நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் பரோட்டாவை. இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு தவா.
நெக்ஸ்ட் நம்ம இப்போது கையால் ஸ்ப்ரெட் பண்ணதை ஒன்று ஒன்றா ஒரு பரோட்டாவாக சுட்டு எடுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்ததும் திருப்பியும் அந்த பக்கமும் சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பரோட்டாவை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 பரோட்டா நம்ம சுட்டதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக வச்சு அடிக்க போகிறோம். அந்த டேபிள்லேயே நம்ம இதை ஒரு 2-3 பரோட்டா ஆனதுக்கப்புறம் வச்சு இந்த மாதிரி 2 சைடையும் நம்ம நல்லா அடித்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த லேயர்ஸு விட்டு பிரிஞ்சு வரும். இன்னும் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா சாப்பிட்றதுக்கு. சாஃப்ட் லேயர்ட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈஸியாக வீட்லேயே வீசாமல் பரோட்டா செஞ்சிடலாம். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.